வெல்கம் டு மகி கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஆற்று மீனை வச்சு ஒரு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஃப்ரைக்கு தேவையான 2 வகையான மீன் எடுத்திருக்கோம். ஜிலேபி மீன் ஒரு 1/2 kg, பில்லுக்கண்டை ஒரு 1/2 kg எடுத்திருக்கோம். இது ரொம்ப ருசியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, முட்டை 1 சேர்த்துக்குங்க, 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிக்குங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்பூனால் நல்லா அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கிங்க. இப்போது தண்ணி, அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அதையும் சேர்த்து நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கலாம். தேவைன்னா கலர் பொடி கொஞ்சம் சேர்த்துங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலக்கிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மீனை ஒன்று ஒன்றா டிப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு கேப் இல்லாமல் எல்லா பக்கமும் மசாலா வர மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா 1 கிலோவுக்கானது ரெடி பண்ணது. இது மாதிரி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடாய் அடுப்பில் எடுத்து வச்சு மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போது நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்ச மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அகலமான கடாயாக இருந்தால் நீங்கள் நிறைய மீன்கள் ஒரே டைமில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை நம்ம கம்மியாக ஊற்றி செய்யும்போது மீன் நல்லா ருசியாக இருக்கும். அதே டைமில் நமக்கு எண்ணெயும் மிச்சமாகிடுங்க. 8 பீஸும் ஒரே டைமில் வச்சாச்சு. நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம 1 by 1 திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.